ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் வெஜ்ஜு கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நான் சோம்பு மட்டும் தாளிச்சுக்கிறேன். நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் வேணுனாலும் தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ராஸ்மெல் போனதும் ஒரு பெரிய தக்காளியோட பியூரியை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கூட வெந்நீரில் ஊற வச்சு சோயா சங்க்ஸை பிழிஞ்சிட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை வாத்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே தேவையான அளவு வெஜ் கறியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பட்டர் இல்லை நெய் சேர்த்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வாத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் கறி தோசை ரெடி. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். எம்மியான வெஜ் கறி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.